வணக்கம் மக்கள். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா இப்போ வசந்தன் கோ இப்போ நம்மளுக்கு டிவி வாங்க தான் வந்திருக்கோம். அண்ட் இப்போ தான் முன்னாடி போய் பார்க்க போறேன். அண்ட் இப்போ நம்ம வந்து அந்த டிவியை போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வசந்தன் கோல இப்போ எல்லாத்தையும் டீட்டெயிலாக காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது டிவி எடுக்கிறது மட்டும்தான். அது உங்க வீட்டுக்கு வந்து அதை ஃபிட் பண்றது எல்லாமே வேற கண்டென்ட். இது வந்து ஒரு ஓகே. இப்போ எல்லாத்தையும் உள்ள போய் செக் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இப்போ வாங்க நம்ம உள்ள போய் பார்ப்போம் டிவி. வீட்டில் சஜஷன் பண்ணி சாம்சங் சொல்லியிருந்தாங்க. அது என்ன டிவியோட இது சோனி இதெல்லாம் என்ன நம்மகிட்ட இருக்கிற பிராண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்ஜி சாம்சங் சோனி. பிக்சர் குவாலிட்டியில் எது ப்ரோ நல்லா இருக்கும்? பிக்சர் குவாலிட்டியில் 3 பிராண்டுமே சேம் ஈக்குவல் தான். பிராண்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா சோனி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. செகண்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா எல்ஜி நல்லா இருக்கும். தேர்டாக உங்களுக்கு சாம்சங் கொடுத்துருப்பாங்க. சோனியில் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? அல்ட்ராலாம் ஃபோனில் 55 இன்ச் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 78,000 வரும். அது வந்து ஆஃபர் ப்ரைஸ் இருக்குது. இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ஓஎல்இடி இருக்கு நம்மகிட்ட. இந்த மாடல் வரும். இந்த மாடல் 1,68,000 வரும். அது வந்து ஆஃபர் ப்ரைஸ் இருக்குது. சரி எல்ஜி காட்டுறேன், நீங்கள் அதை போய் பார்ப்போமா? சரி அதுக்கு இதுக்குள்ள யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் மிஷினை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது அப்டேட் வெர்ஷன் உள்ள டிவி, ஸ்மார்ட் டிவி, வாய்ஸ் கமெண்ட்லேருந்து எவ்ரிதிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரி இதோட வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நானா சொல்லிருக்கு எல்ஜிலே இல்லை. அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஓஎல்இடி கொடுத்துருப்பாங்க. ப்ரைஸ் வேஸ்ட்டில் வேறு ரெண்டு வரும். பிக்சர் அண்ட் கிளாரிட்டி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ பேனாசோனிக் நீங்கள் பார்க்கலாங்களா? பேனாசோனிக் பற்றி 43 2 வேரியன்ட் இருக்கு. ஃபுல் ஹெச்டி வேரியன்ட் இருக்கு, 4K வேரியன்ட் இருக்கு. இது பஜாஜ் ஃபைனான்ஸ் அவைலபிள் இருக்கு. அவைலபிள் இருக்கு. 199 ஸ்கீம் இருக்கு. 0 ஸ்கீம் கூட அப்ளிகபிள் இருக்கு. நாட்டி மாதம் இன்ட்ரெஸ்ட்ல எதுவுமே கிடையாது. ஒன்லி டாக்குமெண்ட் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டு. இது வந்து இப்போ 23 மாடல். அது 22 சீரிஸ் தான். 23 மாடல் வந்து 23 மாடல் எந்த பிராண்டுமே கிடையாது. சீரிஸ் மட்டும் மாறும். உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் டேட் மட்டும் 23. இப்போ வரத பார்க்குறப்போ உங்களுக்கு பார்த்தா இதில் ப்ளே ஸ்டோர் வரும், அது ப்ளே ஸ்டோர் வரும். டிஸ்பிளே இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல். இப்போதைய மாடல் பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 32 சேம் டிவி தான் இருக்கும். ஒன்று வந்து பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அது டிஸ்பிளே இப்போ கொடுத்துருக்க மாடல். இது வந்து இப்போ சொன்ன மாதிரி ஒரு வீடியோ மட்டும் வச்சு காட்டுறீங்களா? ஹெச்டின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 720 பிக்சல் தான். ஹெச்டி ஃபுல் ஹெச்டின்றது 1080 பிக்சல் வரும். 4Kன்றது 3860. 4 மடங்கு கிளாரிட்டி. சினிமா தேட்டரில் பாருங்க கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ இதில் ஒன்றா காமினா ஒரு பென்ட்ரைவில் 4K வீடியோ போட்டு ஃபுல் ஹெச்டியில் போட்டீங்கன்னா சப்போர்ட் ஆகாது. இப்போ ஒரு டவர் கிடைக்கல, நெட்ஒர்க் பிரச்சனை ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி ஆகும். இது வந்து ஃபுல் 4K. நீங்கள் இப்போ அந்த பென்ட்ரைவில் 4K வீடியோஸ் போட்டு அப்படியே ஒர்க் ஆகும். ஓகே, அதுதான் டிஃபரன்ஸ். இப்போ யூடியூப்ல வந்து எப்போ 4K வரல. கொஞ்சம் மேல இந்த இதில் ஆனால் கொடுத்துருக்காங்க. டிவியில் இருக்கு இந்த வீடியோ 4K வீடியோஸ் ஒன்றும் போடல. அது அவதாரம் அதெல்லாம் ஒரு சில வந்து வரும். யூடியூப்ல வரது பார்த்தீங்கன்னா 2160 பிக்சலில் தான் வருது. அது 4K வந்தால் 4K நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது 4K டிவி எல்லாமே சப்போர்ட் ஆகும். அட்வான்ஸ் ஹெச்டி ஃபுல் ஹெச்டி 4K. இது அட்வான்ஸ் டிவி. சரி இது வந்து ஃபைனல் ரேட் என்ன போடுறது? நம்ம ஃபைனலாக ஒரு ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 51,000 வரையும் 51,500 ரூபாய் ஃபைனலாக நம்ம டிவி ஏற்றேன். அது நம்ம பில்லிங்கே பார்த்தீங்கன்னா 57,500 ரூபாய். இப்போ ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா அந்த ரேட் 51,500. ஏன்னா 50 பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரைஸில் வராது. அதெல்லாம் பட்ஜெட் அதிகமாக வரும். சரி ஓகேங்களா? ஓகேப்பா, இந்த டிவி வந்து சூப்பராக தான் இருக்குது, நல்லா இருக்குது. உங்களுக்கு பார்த்து நல்லா அட்வான்ஸ் மாடல். அது 55 மாடல் 710DX. இது வந்து 2022 வந்த மாடல். அது 2022. அதே மாடல் 2023 வரும். லேபிள் மட்டும் பார்த்தீங்கன்னா மாறி வரும். ஆனால் இந்த மாடல் இன்னொன்று சொல்ல
கிளாரிட்டியா இருக்கும் நல்லா பாக்குறதுக்கு. இப்போ 750 காமிச்சல உங்களுக்கு. ஆமா 710 விட 750 சவுண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் அதிகம், கிளாரிட்டி கொஞ்சம் டிஃபரன்ஸ். இப்போ வர 2023 சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லா இருக்குன்றாங்க, ப்ளஸ் குவாலிட்டி நல்லா இருக்குன்றாங்க. பெட்டரா தான் இருக்கும். நம்ம பாத்துக்கிறது பாத்தீங்கன்னா வந்து 710 DX அது பார்த்துருக்கோம். அண்ட் அந்த மாடல் இப்போ கரண்ட்லி விட்டுட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு. ரெண்டு பிரைஸ் வேரியேஷன் ஆகும், ரெண்டு சேம் தான். இந்த இதுதான் டிஃபரன்ஸ். பிக்சர் குவாலிட்டி மட்டும் அதுதான் மாறும். பிக்சர் குவாலிட்டி மட்டும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் மாறும், இவ்வளவுதான். மீதி அதில் இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே சேம் தான். இப்போ அந்த மாடல் வந்துட்டு தான் இருக்கு, 23 இருக்கு. ஏன்னா 43 வருது, 55 வருது, அது 65 நீங்க எடுத்த மாடல் பண்ண மட்டும் ஒரு சார்ஜ் இருக்கு. 65 LX 710 இப்போதைய கரண்ட் இயர் மாடல். உங்களுக்கு அட்வான்ஸ் மாடல் தான். ஓகே, இப்போ வந்து எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம டிவி வந்து இப்போ டிவி வந்து வாங்கி இப்போ பார்சல் பண்ணிட்டு எப்போ ப்ரோ வந்து வீட்டுக்கு 2 days ஆகும். 2 days ஆகும் வீட்டுக்கு வர. 2 days வீட்டுக்கு வந்துடும். ஓகே, இப்போ வந்து இப்போ வாங்குறது மட்டும் எல்லாமே காமிச்சிருக்கேன், டிவி காமிச்சிருக்காரு எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் வீட்டில் போய் பார்ப்போம். வரும்போது எப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மாட்டும் போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக காட்டுறேன். அண்ட் ஓகே கைஸ், மேலும் வீட்டில் போய் பார்ப்போம். மீது பாய்.